செல்வச்சன்னதி ஆலயத்தில் முதல் முறையாக ஒரே நேரத்தில் இன்று 111 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 15 பிரதேச செயலகத்திற்குட்பட்ட திருமணம் செய்யாத மற்றும் பதிவு திருமணம் செய்து தாலி கட்டாதவர்கள் உள்ளிட்ட 111 ஜோடிகளுக்கு சிங்கப்பூரைச் சேர்ந்தவரும் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட துரை தம்பதியினரால் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. திருமணத்தின் போது அரை பவுன் தாலி, கூரை சேலை மற்றும் இதர செலவுகளையும் குறித்த சிங்கப்பூர் தம்பதியினர் வழங்கி குருமார்களின் ஆசையுடன் விசேட பூஜை ஆராதனைகள் இடம்பெற்று அனைத்து தம்பதியினரும் சுபமுகூர்த்த வேளையில் தாலி கட்டி கொண்டனர். திருமணத்திற்காக 111 தம்பதிகளையும் தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை யாழ்ப்பாண பிரதேச செயலர் சுதர்சன், யாழ்ப்பாண வணிகர் கழக தலைவர் ஜெயசேகரன் ஆகியோர் மேற்கொண்டனர். சிங்கப்பூர் தம்பதியினர் தமது மகளுக்கு திருமணம் செய்து வைத்ததை அடுத்து இவ்வாறு ஏனையவர்களுக்கும் தமது சொந்த நிதியினூடாக திருமணம் செய்து வைக்க எண்ணிய உயரிய சிந்தனையை மணமக்கள் மனதார வாழ்த்தி நின்றனர். சமூகத்தில் அதிக பணவசதி படைத்தவர்கள் வாழ்ந்து வரும் சூழலில் இவ்வாறு திருமணம் செய்ய முடியாதவர்களின் வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்திய தம்பதியினருக்கு பல்வேறு தரப்பிடமிருந்தும் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. 2 பேரும் நாங்களாம் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம். என் மகள் லண்டனில் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறான். அவள் கல்யாணம் பண்ண சந்தோஷத்தை பார்த்து நான் நினச்சேன், மனைவி நான் நினச்சேன் இது மாதிரி கல்யாணம் மற்ற பேருக்கு செஞ்சு கொடுக்கணும். அதுக்காக நேர்த்திக்கடன் பண்ணோம். ஒரு 108 பேருக்கு தம்பதிகளுக்கு பண்ணணும். 3 வருஷம் கஷ்டப்படுறோம், எப்படி பண்ணுறது. இந்தியாவில் பண்ண பார்த்தா முடியல. கடைசியாக ஜெர்மனி எனக்கு ஃப்ரெண்ட் வந்தது. அவர் கரெக்டாக ஆளெல்லாம் செலக்ட் பண்ணி அவர் இந்த நல்ல ஒகேஷனை பண்ணார். இது எனக்கு ரொம்ப எங்கள் மனைவிக்கு எனக்கும் பிள்ளை ஏதாவது மூத்த மகன், அவனுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதாவது இன்றைக்கு செல்வச்சன்னதி ஆலயத்திலே அதாவது 110 கல்யாணங்கள் எங்களோட யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாகவும் சிங்கப்பூரை நிரந்தர வசிப்பிடமாக கொண்ட திருமதி டிடி துரை மற்றும் சுமதினி தம்பதிகள் அவர்களுடைய புத்திரன் எல்லோரும் இங்கே வந்து சிறப்பாக செல்வச்சன்னதி ஆலயத்திலே நடைபெற்றிருக்கின்றது. நாங்கள் 110 பேர், முதல் 108 இருந்த நாங்கள், பிறகு 110ஆக அது வந்தது. கடைசி நேரத்தில் இன்னும் ஒருவர் வந்தார். அப்போ அவருக்கு நாங்கள் அந்த தாலி செய்ய முடியலை. இருந்தும் இப்போது அவருக்கு மஞ்சள் கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. அவருக்கும் அப்போ எல்லாருக்கும் 111 பேருக்கு நாங்கள் இன்றைக்கு செய்து வச்சிருக்கிறோம். அவருக்குரிய தாலியும் பின்பு அவர்கள் அனுப்பி அவர்களுக்கு ஒப்படைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய இந்த கல்யாணத்தை அவர்கள் இதை முந்தி இந்தியாவில் செய்வோம் என்று அங்கே இங்கே செய்வோம் என்று தான் முதல் வழிகிட்டது. நாங்கள் இலங்கையை பூர்வீகமாக கொண்டு அவர்கள் இலங்கையில் தான் செய்ய வேணும் என்று நாங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டதுக்கு அமைய என்ற எல்லோரும் இலங்கையர்கள். அதனுடைய இலங்கையில் எவ்வளவோ மக்கள் போர்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கா, அவர்களுக்கு இதை செய்யணும் என்ற நோக்கத்தில் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களை நாங்கள் மனப்பூர்வமாக பாராட்டுகின்றோம். அவர்கள் தொடர்ந்தும் சில வாழ்வாதார உதவி திட்டங்கள் வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர் என்ன நேற்று ஏர்போர்ட்லேருந்து வரைக சொன்னார், இந்த உமன் ஹெடேக் ஃபேமிலி, அதாவது பெண்களை தலைமைத்துவமான குடும்பங்களுக்கு தாங்கள் வாழ்வாதார உதவி திட்டம் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆகையால் இன்னும் ஒரு சிறிது இது ஒரு இப்போ நெருக்கடியாக இருக்கிறபடியாக இன்னொரு 2-3 மாதம் கழித்து வாழ்வாதார உதவி திட்டமும் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். ஆகையால் இப்படியான உதவி திட்டங்களை அவர்கள் சிங்கப்பூரில் புலம்பெயர்ந்து கனகாலமாக இருக்குது. ஆனால் இருந்தும் இங்கே வடமாகாணத்திலே அவர்கள் தமிழ் மக்களுக்கு உதவி செய்யணும் என்று இங்கே வந்து இதை செய்கிறார்கள். ஆனால் புலம்பெயர்ந்த மக்களும் இதை கருத்தில் கொண்டு இங்கே உள்ள மக்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். மற்ற இந்த இதை முன்வந்து செய்ததற்காக திருமதி துரை தம்பதிகள் அவர்களுக்கும் அவர்களுடைய புத்திரர்களுக்கும் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவிக்கிறதோடு இந்த இவ்வளவு விடயத்தையும் எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி செய்து தந்தது யாழ்ப்பாண டிஎஸ் சுதர்சன் தலைமையிலான இந்த டிஎஸ் மேலே எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த ஆட்களை செலக்ட் பண்ணி அதாவது தகுந்த முறையில் சரியான ஆட்களை தெரிவு செய்யணுமென்றதுக்காக ஒவ்வொரு யாழ்குடாநாட்டில் இருக்கிற 15 பிரதேச செயலகங்களில் ஊடாகவும் கிராம உத்தியோகத்தர் எல்லாற்ற உதவியோடையும் தான் இந்த குடும்பங்களை நாங்கள் தெரிவு செய்து சரியான முறையில்
இந்த திருமணத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் அதைவிட கோயில் நிர்வாகமும் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு தந்தார்கள். அவர்கள் கோயிலுக்கு ஒரு திருமணத்துக்கு எடுக்கிற காசை விட அரைவாசி காசு தான் எடுத்திருக்கிறார்கள். உணவு விஷயத்தில் கூட அரைவாசி காசு தான் எடுத்திருக்கிறார்கள். அப்படி இது எல்லோருடைய பங்களிப்பிலேயும் இது ஒரு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஆகையால் பிரதேச செயலர்கள், கோயில் நிர்வாகம், கிராம உத்தியோகத்தர் மற்றும் இந்த தம்பதிகள் எல்லோருக்கும் இந்த இது நல்ல வடிவாக நடைபெற்றிருக்கிறது. ஆகையால் இந்த எல்லோருக்கும் நன்றி சொல்வதுடன் இந்த 111 குடும்பங்களும் எதிர்காலத்திலே சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று இன்றைக்கு அவர்களை வாழ்த்தி நாங்கள் இந்த திருமணத்தை செய்து வைத்திருக்கிறோம்.